வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையா இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் சபைக்கு தந்து இந்த ஆண்டு 1ஆம் தேதி முதல் கர்த்தர் பேசி வருகிறார். அந்த தண்டு எந்த தண்டு? அமலேக்கியன. ஆண்டவரே நான் தொடரணும், ஆண்டவரே நீ பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்வதற்கு உள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரி. அமலேக்கியர் வந்து கொள்ளையடித்து சுட்டெரிக்கிறாங்க. அதாவது குடும்பத்தினர் உயிரோடு பிடிச்சிட்டு போறாங்க, மீதி எல்லாத்தையும் அக்கினியினால சுட்டெரிக்கிறாங்க. இந்த அமலேக்கின் பிடியில் இருக்கிற குடும்பம் காக்கப்படணும், மீட்கப்படணும், தப்பு வைக்கப்படணும். இதற்காக தேவ சமூகத்திலே தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அதை பின்தொடர். நல்ல கவனமா கேளுங்க, யார் இந்த அமலேக்கியன்? யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அப்ப அமலேக்கின் ஆவியை குறித்து இங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை திடீர்னு வந்த பிரச்சனை கிடையாது. இது ஏற்கனவே, அதாவது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எதிராக எழும்பின பிரச்சனை நமக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எதிராய் முதலாவது யார் எழும்பினான் தெரியுமா? லூசிபர், பிசாசானவன். அப்பொழுது அவன் தள்ளப்பட்டான். இப்பொழுது அவன் யாருக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறான் தெரியுமா? தலைமுறைக்கு விரோதமாய். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவன் அமலேக்கியனுடைய டார்கெட் யார் அப்படின்னா, யார் கர்த்தருடைய சந்ததியோ அவர்கள் தான். இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றி இருந்த சீஷர்கள், தம்மோடு நிலைத்திருந்த சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார். யோவான் 15:18, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இதை அறிந்திருக்கணும். அப்போ என் தேவனுக்கு எந்த வல்லமை எதிரானதோ அதே வல்லமை எனக்கும் எதிரானது. காரணம், நான் அவருடைய சந்ததி. நான் கர்த்தருடைய சந்ததி என்று நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை அழைத்து ஒரு ஸ்தானத்துக்காக அல்ல, ஒரு ஸ்தானத்துக்காக அழைத்தா மாற்றுவார். இப்போ சவுலை அழைத்தது இஸ்ரவேலின் ராஜாவாக. ஆண்டவர் பிடிக்கல, மாத்திட்டார். அவனை தள்ளிட்டு இன்னொருத்தனை ராஜாவா வச்சிட்டார். ஆனா நம்மை தேவன் அழைத்தது ஒரு ஸ்தானத்தை அலங்கரிப்பதற்கல்ல, பிள்ளையாக. இதை மாற்ற முடியாது. ஆமென். என்னதான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இடையில ஃபைட் வரும்போது, நீ எனக்கு பிள்ளை, என்ன நீ அப்பானே கூப்பிடாத, ஓகே நான் டேடின்னு கூப்பிடுறேன். என்னதான் சொன்னாலும் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு, என் பிள்ளை அதை பண்ணிட்டேனே, இது மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஏன் சில நேரத்தில் நான் என் பாட்டுக்கு ஒதுங்கி போறேன், பிரச்சனை என்ன துரத்தி வருது. அவன் யுத்தம், அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தலைமுறை தோறும். இஸ்ரவேலரே, நீங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சீங்க, அமலிக்கும் பிரச்சனை இப்போ உங்களோட முடியுது, ஆனா அடுத்த தலைமுறைக்கும் தொடரும்.
நம்ம சீசன்ல நம்ம காலத்துல செயல்படுகிற இந்த அமலேக்கியனை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம மேற்கொள்ள தவறினால் நம்முடைய தலைமுறையினர் பாதிக்கப்படும். இந்த வார்த்தை ஆமென் உண்மையாகவே ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி சொல்றேன். என்னுடைய ஆசை, என்னுடைய ஜெபம்லாம் இந்த கர்த்தருடைய வருகை தாமதித்து கர்த்தர் ஜீவன் சுகம் பலன் தந்த அந்த வருஷ கடைசியில் ஒவ்வொருத்தரையா பார்த்து கேட்கும்போது இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறிட்டுன்னு சொல்லணும். என் வாழ்க்கையில் இந்த காரியம் எனக்கு தடுக்கப்பட்டிருந்தது, நஷ்டப்பட்டிருந்தது, பறிக்கப்பட்டிருந்தது, இந்த டிசம்பருக்குள்ள கர்த்தர் அதை திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று ஒவ்வொருவரும் சொல்லணும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அப்போ அமலேக்கியன் தேவனுக்கு விரோதமானவன் இப்பொழுது எனக்கு விரோதமாய் செயல்படுகிறான். அதனாலதான் இது தாவீது எதிர்பார்க்கவில்லை. தாவீது எதுல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார்னா, சவுல் வருவான், சவுல் வருவான், சவுல் வருவான், எப்போ வருவான், எப்போ அட்டாக் பண்ணுவான், எப்படி அட்டாக் பண்ணுவான், ஒண்ணுமே தெரியாது. பார்த்துட்டு இருக்கும்போது அமலேக்கியன் வந்து எல்லாத்தையும் சுட்டரித்து குடும்பத்தினரை பிடித்து கொண்டு போய்விட்டான். இப்பொழுது தாவீது பலன் கொண்டு தான் ஆகணும், அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி விட முடியாது, அப்படி விடக்கூடாது. காரணம் ஆமென், அவருடைய சந்ததி, அவர் ஜெயித்தார், அவருடைய தலைமுறையை ஜெயிக்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நல்ல சத்தமா சொல்லணும். ஒரு விஷயம் கூட, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஆமென், ஆமென். இந்த 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 அனல்ல இருப்போம். அதாவது இந்த புது பேஸ்ட் இருக்குல்ல, புது பேஸ்ட் வந்து அந்த மூடியை ஓபன் பண்ணோடனே வெளியே சாடிடும். அது இருக்குங்களா? ஆனா அந்த பேஸ்டுடைய அர்த்தம் இருக்கு தெரியுமா? எத்தனை வீட்டில் வந்து பார்த்தா அது நம்ம 8 மணிக்கு பிரஷ் பண்ணோம்னா 7 மணிக்கே இருக்கும் உள்ள. கொஞ்சம் அப்படி இருக்கக்கூடாது சபை. புரியறதுக்கு எனக்கு வேற எக்ஸாம்பிள் வாயில. அவரை சொன்ன உடனே சாடிடணும். துதி நல்ல கைகளை சாட்டி, எனக்கு ஆண்டவரை சொன்னா சாடிடும். ஆமென். இது நாங்க 12:30க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்கல்ல, அப்போ உங்களை 10 மணில இருந்தே கொஞ்ச நேரம் ராபர்ட் வச்சு பிதுக்கணும், அடுத்து டேவிட்ட கொண்டு வரணும், கடைசியில் ஆமென் ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஆமென், வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஆமென். எனக்குள்ளே ஜீவ ராமம் ரோத்தனலரே வற்றாது ஒரு நாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த அமலேக்கியனை அட்டாக் பண்ணணும். அமலேக்கியனை அட்டாக் பண்ணணும்னா தேவ பிள்ளைங்க பலப்படணும். அதனாலதான் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து அவனுடைய செயலின் அவனுடைய ஆரம்ப நாட்கள் ரொம்ப ஆசீர்வாதமாய் மகிமையாய் இருந்தது. அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 1 சாமுவேல் 14வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனம். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும். அவன் பலத்து அமலேக்கியரை முறிய அடித்து. அப்ப அமலேக்கியரை முறிய அடிக்கணும்னா என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் பலனா சொல்லுங்க, அந்த புது பேஸ்டா சொல்லுங்க, பலப்படணும். ஆமென் ஹல்லேலூயா. அவன் பலத்து. அப்ப நாம் பலப்படலைன்னா அமலேக்கியனை முறிய அடிக்க முடியாது. ஏன்னா அவன் யாருக்கு விரோதமாவே வந்தவன்? சிங்காசனத்துக்கு விரோதமா. அங்க இனி அவனுக்கு போக முடியாது, தள்ளிட்டார். இப்ப அவன் எங்க போலான்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த கோபத்தை யார்கிட்ட தீக்கலாம்? அதாவது ஏதோ ஒரு கொசு வந்து கடிச்சிட்டு போகும், அந்த கடுப்பை அடுத்து வர கொசுட்ட காட்டுவோம் தெரியுமா? இல்லையா?
கடிச்சது. ஆனா அதுக்கப்புறம் இந்த கொசு வரட்டும், அங்க இனி போக முடியாது. சிங்காசனத்துக்கு ஆனா ஒரே மிதி, ஓடு வந்துட்டான். இப்ப அவனுக்கு தாங்க முடியல. பார்த்தா இங்க ஒரு கூட்டத்தை கர்த்தர் சொல்ற, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. அவ்வளவுதான், அவனுக்கு தாங்க முடியல. இப்ப யுத்தம். ஆண்டவர் சொல்றார், நீ யெகோவா நிசின்னு பாடுற மோசே, ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, தலைமுறை தலைமுறையா இந்த யுத்தம் நடக்கும். நாம இப்பொழுது எத்தனாவது தலைமுறையில் இருக்கிறோம்னு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், நாம் அவருடைய சந்ததி. அப்போ அமலேக்கன் ஃபைட் வந்து இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா பலப்படணும்.